அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 தேர்வுகள எழுதக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல செய்திய டிஎன்பிஎஸ்சி தலைவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 தேர்வினுடைய காலி பணியிடங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல டிஎன்பிஎஸ்சி தலைவர் எஸ். பிரபாகரன் அவர்கள் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? நமக்கு குரூப் 4 தேர்வுகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3935 காலி பணியிடங்களுக்கான ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது ஏப்ரல் 25ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஏறக்குறைய 20,00,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறதாக அவர் தகவல சொல்லியிருக்கிறார். இதற்கான எழுத்துத் தேர்வு ஐ மீன் அந்த குரூப் 4 எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ போன வருஷத்தோட கடந்த 2 நோட்டிஃபிகேஷனுக்கும் இப்பயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறப்ப, போன 2 நோட்டிஃபிகேஷன்ல வேக்கன்சி ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. ஆனா, அத கம்பேர் பண்றப்ப இங்க பார்த்தீங்கன்னா, வெறும் 3935 காலி பணியிடங்கள மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தப்பயே ஒரு பெரும் சலசலப்பு ஏற்பட்டுச்சு. என்ன இவ்வளவு கம்மியா வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதற்கான ஒரு தெளிவான பதில டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து குடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு குரூப் 4 தேர்வுல நோட்டிஃபிகேஷன் வந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு 3935 காலி பணியிடங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா, ஒரு நோட்டிஃபிகேஷன் தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு, கலந்தாய்வு பணிகள் தொடங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் கேப் இருக்கு. அந்த டைம் கேப்க்குள்ள நாங்க அடிஷனலா வேக்கன்ஸீஸ் வர, வர, வர நாங்க ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தோராயமான எண்ணிக்கை தான். தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு, கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலி பணியிடங்களை சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்ப ஒரு வேக்கன்சி சொல்லியிருந்தாலும், நமக்கு கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் இந்த பாயிண்ட்ல நமக்கு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு துறைகள் கிட்ட இருந்து அந்த காலி பணியிடங்கள் அந்த ஒரு டேட்டா வந்ததுக்கு அப்புறமா காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஆடெண்டம் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய காலி பணியிடங்கள அந்த வருஷம் நடக்கக்கூடிய தேர்வுகள்லயே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போதைய நடைமுறையா இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காரு. தற்போது காலியிடங்கள் உடனுக்குடன் அந்த ஆண்டு தேர்வுடன் சேர்க்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு. சரிங்களா? அப்ப நமக்கு இன்னும் இப்ப தான் நோட்டிஃபிகேஷனே அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்ஸாமே நமக்கு கண்டக்ட் பண்ணல. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்ட விட்டு அதுக்கப்புறமா கவுன்சிலிங் போறதுக்கு அந்த ஒரு 8 டூ 10 மாச டைம் கேப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த டைம் கேப்க்குள்ள வேக்கன்ஸீஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதுதான் கடைசியா என்ன சொல்றாரு அப்டின்னா, "தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும்" அப்டின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்படி பார்க்கிறப்ப நமக்கு கண்டிப்பா வேக்கன்ஸீஸோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகுறதுக்கு தான் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இன்னும் கவுன்சிலிங் போறதுக்கு முன்னாடி ஒரு அடெண்டம் இல்ல 2 அடெண்டமாவது நம்மனால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்மனால புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ குரூப் 4 முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நோட்டிஃபிகேஷனா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2, 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேவா? அது எப்போ வரப்போகுது அப்படின்னா, ஜூலை 15ஆம் தேதி நமக்கு குரூப் 2க்கான 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதோட பிரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 28 நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஆனுவல் பிளானர்லயே சொன்ன விஷயம் தான். ஸோ ஆனுவல் பிளானர்ல என்ன சொல்லியிருப்பாங்க, நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ, எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் வேக்கன்ஸீஸ் பத்தின டீட்டெயில்ஸ் அதுல இருக்காது. ஓகேவா? இருந்தாலுமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்பயே ஒரு கணிசமான எண்ணிக்கையில குரூப் 2க்கான காலி பணியிடங்களும் அதிகமாகவே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் லாஸ்ட்டா சொல்ல வராங்க. ஓகேங்களா? குரூப் 2 தேர்வில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக இடம்பெறும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அப்ப குரூப் 2, 2ஏ படிக்கக்கூடிய ஆட்களுக்கும் இது முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மென்ட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த வருஷம் நடக்கக்கூடிய 2 முக்கியமான தேர்வுகள். முதல்ல குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. வரக்கூடிய 15ஆம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது. ஓகேங்களா? அதுக்கு ஒரு 70 காலி பணியிடங்கள சொல்லியிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா, பழைய நோட்டிஃபிகேஷனுக்கு இதுக்கும் பார்க்கிறப்ப கம்மியான வேக்கன்சி தான். இருந்தாலும் குரூப் 4 மற்றும் குரூப் 2, 2ஏக்கு நோட்டிஃபிகேஷன்ல சொல்லப்படுறத விட, இன்னும் கொஞ்சம் வேக்கன்ஸீஸ் அதிகரிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல அவர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ காலி பணியிடங்கள் இன்கிரீஸ் ஆகும், ஒரு தோராயமான நம்பர் அப்படிங்கிறத சொல்லல. ஆனாலும் என்ன சொல்லியிருக்காரு, நோட்டிஃபிகேஷன் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இடையில ஒரு டைம் கேப் இருக்கு. அந்த டைம் கேப்க்குள்ள நாங்க வேக்கன்ஸீஸ இன்கிரீஸ் பண்ணுவோம். ஒரு அடெண்டம் குடுப்போம். அப்படிங்கிறது தான் இவரு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப குரூப் 4 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு
ரொம்பவே நல்ல செய்தி தான். ஏன்னா வேக்கன்சி கம்மியா இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பார்க்காம, நமக்கு தேவையானது ஒரே ஒரு இடம் தான். ஸோ அந்த ஒரு இடத்துக்கு தேவையான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டோம்னா போதும். கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும். இருந்தாலும் வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லாவே படிக்க ஆரம்பிக்கலாம் நம்ப. ஏன்னா எக்ஸாம்க்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. ஸோ நல்லா பிரிப்பேர் பண்ணுங்க. சரியா? ஸோ நல்ல செய்தி வந்திருக்கு. தேங்க் யூ. ஆல் த பெஸ்ட்.